அதுக்கு அடுத்தது விராட்ட பருவா. அந்த பருவ சரித்திரம் ஸ்மரிச்சாலே மழை கொட்டும் மழைன்னு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான சரித்திரம். ஏன்னா தர்மபுத்திராதிகள் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னு விசாரிக்கிறார். அவ இருக்கிற இடத்துல ரொம்ப மழை பெய்யுமா, பசுக்கள்லாம் நன்றா இருக்குமா, வேத வித்துக்கள்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணுவாள், யஜ்ஞம் பண்ணுவாள், இஷ்டம் பண்ணுவாள், அங்க பகவத் ஆராதனம் இருக்கும், சத்தியம் பேசுவாள், சந்தோஷமா இருப்பாள் ஜனங்கள் சொல்றாள். இது பீஷ்மர் துரோணர் இப்படி சொன்ன உடனே துரியோகனம் இப்படிப்பட்ட ஊரு விராட்ட நகரம் தான் விட்டார். அதுதான் பாண்டவாள் இருக்கான்னு விட்டா. ராஜாக்களுக்கு கொஞ்சம் கடவுளி கிடைச்சுட்டா விடமாட்டாள்னே. துரியோகனம் ராஜ்யபாரத்தில் ரொம்ப கெட்டிக்காரன், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அசத் சம்சர்க்கத்தினால கட்டு போட்டான், இல்லவனா அவன் கட்டு போக மாட்டான். இப்படி விராட்ட பருவா. அதற்கு பிறகு உத்தியோக பருவா. விராட்ட பருவாவில் ரொம்ப சிரமப்பட்டிருக்காள். ஜெகன் அடிப்படை சிரமம், எத்தனையோ சிரமங்கள் எல்லாம் தர்மத்துக்காகவும் சத்தியத்துக்காகவும் பட்டாள் பாடு. அத்தனை வருஷத்தி ஒரு கஷ்டம் இல்லாம போய் சொல்றான். அவன் ஒரு கஷ்டம் இல்லாம தர்மத்தை விட்டு வர்றான். அத்தனை ஆபத்திலையும் அவன் தர்மத்தை விடலை, சத்தியத்தை விடலை. இப்போ வசதியா இருந்துட்டு தர்மத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை விட்டு சௌக்கியமா இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறான். இந்த சௌக்கியம் தர்மத்தை விட்டு சத்தியத்தை விட்டு சௌக்கியம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அர்த்தசாஸ்திரம் எழுதினார் சுக்ர நீதி. சிஷ்யம் காட்டான் 5 அத்தியாயம் எழுதினே. இந்த அத்தியாயத்திலே அமெரிக்கா மாதிரி நம்ம ஊர்ல பணம் இருக்கிறதுக்கு வழி சொன்னீரே தவிர்த்து சுகமா இருக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலையே, மனக்கவலை இல்லாம இருக்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலையே. என் புஸ்தகம் கவலைப்படுறதுக்காக எழுதின புஸ்தகம். சுகம் வேணும்னா தர்மசாஸ்திரத்தை போய் பார்த்துக்கோன்னு 3வது அத்தியாயத்திலே சுகம் துனவினா தர்மாத் தஸ்மாத் தர்மபரோ பவேத். தர்மம் பண்ணு, துக்கம் போயிடும், சுகம் வரும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தர்மம் பண்ணின குடும்பம் நன்னா தான் இருக்கு, சுகமா தான் இருக்கு. தர்மத்துல நம்பிக்கையோட செய்யணும். ஒரு மேலுக்கு செஞ்சா போறாது, நம்பிக்கை இருக்கணும், எண்ணம் இருக்கணும். ஏன்னா பாவோகி பவ காரணம்னா எல்லாத்துக்கும் முக்கியம் எண்ணம் தான் காரணம். எல்லாம் நம்பிக்கையோட. பெரியவாள் சொன்னது சத்தியம், ரிஷிகளை போய் எழுத மாட்டா, பகவான் கட்டாயம் ரட்சி பண்ணு தர்மபுத்தர் நினைச்சார், சுவாமி காப்பாத்தினாள். அது மாதிரியான ஒரு எண்ணம் இருந்து தர்மம் பண்ணினா கட்டாயம் சுகம் இருக்கும். அர்த்தசாஸ்திரம் எழுதின சுக்கராச்சாரியர் சொல்லிவிட்டார்னே. வியாக்கியானம் வரைக்கும் படிச்சு பார்க்கலாம் சுக்கர நீதியை. சுகந்து நவீனா தர்மா தஸ்மாத் தர்மபரோ பவேத். தர்மத்தினால்தான் சுகம் கிடைக்கும். அதை சொல்ல வந்த கிரந்தம் தான் மகாபாரதம்.